கடல் தொழில் மேம்பாடுகள் ஐநாவின் ஒத்துழைப்பை வலியுறுத்தி பேச்சு, கடல் வளங்களை பாதுகாக்கவும் ஐநா பிரதிநிதியிடம் அமைச்சர் சந்திரசேகர் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் அண்மையில் கடல் தொழில், நீரியல் வளம் மற்றும் கடல் வளங்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து கலந்துரையாடினார். அமைச்சரிடம் பெற்ற சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரி பிரான்சே, ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நளின் முனசிங்க, உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கடற்தொழில் நிபுணர் பாலித்த கிசிரி ஆகியோரும் பங்கேற்ற போது இந்த விவகாரம் தொடர்பாக விரிவாக பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையின் கடல் தொழில் துறைசார் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்காக ஐநா மற்றும் அதன் துணை அமைப்புகள் வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். இத்துறை மேலும் வலுப்படுத்த தேவைப்படும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகளை வழங்குமாறும் ஐநா அதிகாரியிடம் அமைச்சர் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதேபோல வடகிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு அமைச்சு முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். வரவு செலுத்துவதில் கடற்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைத்திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் இந்த பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் அவர்கள் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம்.